ஒரு அழுத்தமான ஒரு செய்தி ஒண்ணு என்ன அப்படின்னா, கணவனிடத்தில் மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்தோ, மனைவியிடத்தில் கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்தோ சொன்னால் அவர்களுடைய ரிப்ளை என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி எனக்கு செய்யறத சரியா செஞ்சா நான் செஞ்சுட்டு போறேன், அவ என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறது இல்ல, நான் எப்படி செய்யறது? கணவனும் இந்த குறையை சொல்லுவான், மனைவியும் இந்த குறையை சொல்லுகிறான். இந்த இடத்தில் தான் மார்க்கம் ஒரு தெளிவை தருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, மனைவி சரியில்லை எனவே நான் கடமையை செய்யவில்லை என்று கணவனோ, கணவன் சரியில்லை எனவே நான் கடமையை செய்யவில்லை என்று மனைவியோ சொன்னால் யார் குற்றவாளி? இருவரும் குற்றவாளி. அவள் சரியில்லை என்பதனால் அவளும் குற்றவாளி, கடமையை செய்யாத காரணத்தினால் கணவனும் குற்றவாளி. ஆனால் சரியில்லை என்றாலும் கடமையை செய்கிறான் ஒரு கணவன், சரியில்லை என்றாலும் கடமையை செய்கிறாள் ஒரு மனைவி என்றால், இப்போது மார்க்கம் என்ன சொல்லுகிறது? சரியில்லாத கணவன், சரியில்லாத மனைவி குற்றவாளி. சரியில்லாமல் இருந்தாலும் தன்னுடைய கடமையை செய்த கணவன், மனைவி அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் கடமைகள் குறித்து விசாரிக்கிற போது, அவள் எப்படி இருந்தாலும் நான் கடமையை செய்தேன், அவர் எப்படி இருந்தாலும் நான் கடமையை செய்தேன் என்று இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் நாளை தப்பித்துக் கொள்வார்கள். அவர் சரியில்லை, அதனால தான் நான் இப்படி இருந்தேன் என்கின்ற இந்த வாதம் எடுபடாது. இதுதான் பிராக்டிக்கலான ஒரு விஷயம்.